Hi students, today we are going to see about GK. Topic name is fruits. ஃப்ரூட்ஸ் அப்படின்னா பழங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம இவிஎஸ் சப்ஜெக்டில் லேர்ன் பண்ணியிருக்கோம். உங்களோட ஜிகே புக்கில் பேஜ் நம்பர் 14 ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். பிளான்ட் அண்ட் ட்ரீஸ் கிவ் ஆஸ் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ் ஆர் ப்ரிசியஸ் அண்ட் தே ஆர் மஸ்ட் ஃபார் எ ஹெல்த்தி லைஃப். Fruits are rich in vitamins, minerals and helps in digestion of food. Okay, அதாவது ஃப்ரூட்ஸ் வந்து பிளான்ட் அண்ட் ட்ரீஸ்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. பிளான்ட் அண்ட் ட்ரீஸ்லேருந்து தான் கிடைக்குது. அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம பிளான்ட்டோட ஒரு பார்ட்டுன்னு கூட சொல்லலாம். மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது, நம்ம இவிஸில் பார்த்துருக்கோம். ஃப்ரூட்ஸ் வந்து ப்ரிசியஸ் மீன்ஸ் விலை மதிக்கத்தக்கது. ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வேல்யூபிளாக தான் இருக்கும். அண்ட் அது சாப்பிட்றதுனால நம்மளோட பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். சரியா? அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்குது. அண்ட் ஈஸியாக ஃபுட்டு டைஜஷன் பண்ணுது, அதாவது ஜீரணம் பண்ணுது. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் கண்டெய்ன்ஸ் சீட்ஸ். நிறையா ஃப்ரூட்ஸ்க்கு சீட்ஸ் இருக்கும். எ மேங்கோ ஆர் எ பீச் ஹேஸ் ஒன்லி ஒன் சீட். ஓகே, மேங்கோ அண்ட் பீச் அந்த ஃப்ரூட்ஸ்க்கு ஒரே ஒரு சீட்ஸ் தான் இருக்கும். மேங்கோவை கிங் ஆஃப் த ஃப்ரூட்ஸ்னு கூட சொல்லலாம். அண்ட் நம்மளோட நேஷ்னல் ஃப்ரூட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எ பப்பாயா ஆர் டொமேட்டோ ஹேஸ் மெனி சீட்ஸ். பப்பாயாக்கும் டொமேட்டோக்கும் நிறைய சீட்ஸ் இருக்கும். பீச்னா ஒரு வகையான ரவுண்டான ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது ஆப்பிள் மாதிரியே இருக்கும். எ பனானா ஹேஸ் நோ சீட்ஸ். பனானாக்கு சீட்ஸ் இருக்காது. கேஷனட் ஃப்ரூட்ஸ் ஹேஸ் த சீட் அவுட் சைட். அதாவது கேஷனட் ஃப்ரூட்டோட சீட் பாருங்கள் கீழே இருக்குது, அவுட் சைட் வெளியில் இருக்குது. லெமன், ஆரஞ்ச் அண்ட் ஸ்வீட் லெமன் ஆர் சிட்ரஸ் ஃப்ரூட். இதுதான் லெமன், ஆரஞ்ச், ஸ்வீட் லெமன். ஓகே, இது சிட்ரஸ் ஃப்ரூட், புளிப்புத்தன்மையாக இருக்கும். அண்ட் ஸ்வீட் லெமன் அப்படின்னா கொழிஞ்சு பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். கிரேப்ஸ் க்ரோஸ் இன் பஞ்சஸ். கிரேப்ஸ் வந்து கொத்து கொத்தாக தான் இருக்கும். வாட்டர்மிலன் அண்ட் ஜாக் ஃப்ரூட் ஆர் பிக் ஃப்ரூட். வாட்டர்மிலனையும் ஜாக் ஃப்ரூட்டையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பிக் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஆல்ரெடி இவிஎஸில் நம்ம உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், என்னென்ன டைப் என்னென்ன விதத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு சில ஃப்ரூட்ஸ் வந்து ராவாக இருக்கும் போது ஒரு கலரில் இருக்கும், அண்ட் ரைப் ஆன பிறகு இன்னொரு கலருக்கு சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அதை நம்ம இவிஎஸ்லேயே படிச்சிருக்கோம். அண்ட் சில டைப்ஸ் எல்லாம் சொன்னேன், லிசன் பண்ணுங்கள், நம்ம ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ், ஜூசி ஃப்ரூட்ஸ், ஸ்மால் ஃப்ரூட்ஸ், பிக் ஃப்ரூட்ஸ், ஷவர் ஃப்ரூட்ஸ், ஸ்வீட் ஃப்ரூட்ஸ், ஸ்வீட் அண்ட் ஷவர் ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ். ஓகே, ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ்னால் சதை பிடிப்பாக இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் பப்பாயா. ஜூசி ஃப்ரூட்ஸ்னால் நல்லா நீர் வரக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர்மிலன். ஸ்மால் ஃப்ரூட்ஸ் சின்னதாக இருக்கிறது, இங்கே எக்ஸாம்பிளுக்கு கிரேப்ஸ் கொடுத்துருக்கேன். பிக் ஃப்ரூட்ஸ் ஜாக் ஃப்ரூட் கொடுத்துருக்கேன். ஷவர் ஃப்ரூட்ஸ் லெமன். ஸ்வீட் ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் ஆப்பிள். ஸ்வீட் அண்ட் சவர் ஃப்ரூட்ஸ் பைனாப்பிள். ட்ரை ஃப்ரூட்ஸ் ரெய்சின்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே, உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 14 பாருங்கன்னு கொடுத்துருக்காங்க. லிசன் பண்ணுங்கள், நான் ரீட் பண்ணுறேன். ஃப்ரூட்ஸ் க்ரோ ஆன் ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ். தே ஆர் டெலிசியஸ் அண்ட் குட் டு ஈட். ஓகே, டெலிசியஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நேம் த ஃப்ரூட் விச் க்ரோஸ் இன் பஞ்சஸ். எந்த ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா கொத்து கொத்தாக வளரும்னு சொல்லியிருந்தேன்? கிரேப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே ஆன்சர் ரைட் பண்ணியிருக்கேன். உங்களோட புக்கில் நீங்களும் ரைட் பண்ணணும், உங்களுக்கு ஹோம் ஒர்க் இது. ஓகே, நெக்ஸ்ட் பி கொஷின். இந்த கொஷின், விச் இஸ் த பிக் ஃப்ரூட் தட் இஸ் க்ரீன் அவுட் சைட் அண்ட் ரெட் இன்சைடு. எந்த ஃப்ரூட்டை வந்து நான் பிக் ஃப்ரூட்டுன்னு சொன்னேன்? 2 ஃப்ரூட்ஸ் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஜாக் ஃப்ரூட் அண்ட் வாட்டர்மிலன் சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், க்ரீன் வந்து அவுட் சைடில் இருக்குமா, க்ரீன் கலர், அண்ட் ரெட் வந்து இன்சைட் உள்ளே இருக்குமா. அப்போ எந்த ஃப்ரூட் வரும்? வாட்டர்மிலன். ஓகே, நெக்ஸ்ட் நேம் த ஃப்ரூட் தட் இஸ் எல்லோ. எந்த ஃப்ரூட் வந்து எல்லோ கலரில் இருக்கும்? பனானா. இந்த டேஸில் பனானா ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், டேஸ் இஸ் த கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். எந்த ஃப்ரூட்ஸை நான் கிங் ஆஃப் த ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன்? மேங்கோ. ஓகே, உங்களோட புக்கில் நீங்கள் ரைட் பண்ணிக்கணும், இது உங்களுக்கு புக் ஒர்க். நெக்ஸ்ட் செகண்ட் டாபிக், புட் டிக் டு த கரெக்ட் பிக்சர். ஓகே, த ஃப்ரூட் which has its seed outside. எந்த ஃப்ரூட்டுக்கு சீட் வந்து அவுட் சைடில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், நான் உங்களுக்கு பிக்சரோடவே போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு கேஷனட், செகண்ட்
ஜாக் ஃப்ரூட், தேர்ட் பொமிக்ரானட். ஓகே, இப்போ இங்கே 3 பிக்சர் இருக்குது. இந்த சர்க்கிள்குள்ளே நீங்கள் ஆன்சரை டிக் பண்ணணும். எந்த ஃப்ரூட்க்கு சீட் வந்து அவுட் சைடில் இருக்கும்? கேஷ்யூ நட் இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ இந்த சர்க்கிளில் மட்டும்தான் நீங்கள் டிக் பண்ணணும். அண்ட் தேர்ட் டாபிக், செலக்ட் த கரெக்ட் நேம் ஆஃப் த பிக்சர் அண்ட் ரைட் இன் த பாக்ஸ். ஓகே, இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த பிக்சரை பார்த்து பாருங்கள். அங்கே பக்கத்துலேயே பாக்ஸில் சில நேம்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு நேம் தெரியும். ஃபஸ்ட்டு பிக்சரோட நேம் என்னது? இது பொமிக்ரானட். ஓகே, செகண்ட் பைனாப்பிள், கஸ்டர்ட் ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது பொமிக்ரானட் தான். அப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிறத எடுத்து இந்த பிளாங்காக இருக்கிற பாக்ஸில் நீங்கள் ரைட் பண்ணணும். அண்ட் பி, இது என்னது? கோவா. இங்கே பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? பியோர் கோவா ஸ்ட்ராபெரிஸ். ஓகே, அப்போது கோவான்னு உங்களுக்கு தெரியும். இந்த செகண்டாக இருக்குது இல்லையா? இந்த பாக்ஸில் இருக்கிறத எடுத்து இந்த பிளாங்காக இருக்க பாக்ஸில் நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகே, இது உங்களோட புக் ஒர்க். ஓகே, டுமாரோ உங்களுக்கு இதுதான் கண்ட புக் ஒர்க் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். ஓகே, இன்னும் என்ன எழுதணும் அப்படிங்கிறத மார்னிங் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.